السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل الكتاب آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. صدق الله مولانا العلي العظيم. وقال نبي الله صلى الله عليه وسلم: قد جاءكم شهر رمضان شهر مبارك يفتح له أبواب الجنة ويغلق أبواب الجحيم، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. புகழனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. கல்வி நிறைந்த கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை தவறாது பின்பற்றி வந்த சஹாபா சம்மல்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குழுவிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹுவின் நலப்பெரும் திருவையினால் பாக்கியம் நிறைந்த பூத்து கொழுங்கும் புண்ணிய ரமதான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். பரக்கத்து நிறைந்த ஒரு மாதத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் வளம் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணத்திலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த ரமதான் இதனுடைய முக்கியத்துவத்தையும் இதனுடைய மேன்மைகளையும் மகத்துவங்களையும் நாம் தெளிவாகவே தெரிந்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக சகோதர சமயத்தை சார்ந்தவர்களும் கூட இஸ்லாம் சொல்லுகிற வணக்க வழிபாடுகள், இஸ்லாம் கூறுகிற ஆன்மீக நெறிமுறைகள் என்பது அது அவர்களுடைய வாழ்வியலோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மற்ற சமயங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலிருந்து வணக்கங்களையும் ஆன்மீகத்தையும் அவர்கள் தனியாக பிரித்து அடையாளப்படுத்துகிறார்கள். அதற்கென சில தோற்றங்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அதற்கென மிகுந்த சிரத்தை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் போதிக்கிற வணக்க வழிபாடுகள் என்பது அது அவர்களுடைய மனித வாழ்க்கைக்கு தேவையான, மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவனுடைய இயல்புக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ அத்தனை விஷயங்களையும் சேர்த்தே அவைகள் போதிக்கிறது என்று கூறுகிறார்கள். அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய சின்ன சின்ன வணக்கங்கள் முதற்கொண்டு பெண்ணம்பெரிய வணக்கங்கள் வரைக்கும் அதில் தெய்வ வணக்கம், இறைவனுக்காக செலுத்த வேண்டிய கடமைகள் என்பதை கடந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உடல் ரீதியான பல்வேறு நன்மைகள் அதில் அமைந்திருக்கிறது என்பதை சமயத்தவர்கள் இதை நன்றாகவே விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் மிகுதமாகவே இஸ்லாம் கூறுகிற இது போன்ற போதனைகளையும் வணக்க வழிபாடுகளையும் அவர்கள் தங்களுடைய சமயம் கடந்து அதை வரவேற்கிறார்கள். அதை தங்களது வாழ்க்கையிலே கடைபிடிக்கவும் ஆசைப்படுகிறார்கள். இன்று சகோதர சமயத்தை சார்ந்தவர்களில் பலர்கள் சொல்லுகிறார்கள், நான் என் வாழ்க்கையில் தொழுகிறேன் என்று சொல்கிறார்கள். இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கக்கூடிய தொழுகை என் வாழ்க்கையில் இருக்கிறது, இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கக்கூடிய நோன்பு என் வாழ்க்கையில் இருக்கிறது, நான் நோன்பு நோக்கிறேன் என்று பிற சமயத்தை சார்ந்தவர்கள் அதை விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையில் அது அப்படித்தான் அமைந்திருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் செய்கிற சின்ன சின்ன ஒதுவிலிருந்து தொடங்கி அத்துணை உடலுக்கு தேவையான ஆரோக்கியமும் அதில் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சாதாரணமாக கை கழுவுகிறோம்,
நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறோம், வாய் கொப்பளிக்கிறோம், முகத்தை கழுகுகிறோம், கை கால்களை நாங்கள் சுத்தம் செய்கிறோம். இவைகள் எல்லாம் முழுக்க முழுக்க மருத்துவ ரீதியிலான குணபாடுகளை கொண்டதாக இருக்கிறது என்பதை மருத்துவ ஆய்வாளர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள், இல்லையா? ஒவ்வொரு கிருமிகளையும் தடுப்பதற்கான ஒரு தடுப்பு நாசினியாக இவர்களுடைய இந்த வணக்க முறைகள் அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். வாய் கொப்பளிப்பதினால், நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதனால் பல்வேறு கிருமிகளை விட்டும் தங்கள் உடல்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். தலைக்கு மசகு செய்வதனால், காதுக்கு மசகு செய்வதனால் உடல் சூட்டை அவர்கள் இயல்பான நிலையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் மருத்துவ ரீதியில் பார்க்கிற போதும் கூட அது மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறது என்பதை ஆய்வாளர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அதுபோன்றுதான் நாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த நோன்பு என்பது, இந்த பாஸ்டிங் முறை என்பது இருக்கிறதே, இது மனித உடலுக்கு, மனித இரத்தத்தை சுழற்சி செய்வதற்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வணக்கம் என்பதை நமக்கு போதிக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்பேற்பட்ட சிறப்பம்சத்தை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அத்துணை நன்மைகளையும் சேர்த்து ரப்புல் ஆலமீன் இது போன்ற வணக்கங்களை வைத்திருப்பது என்பது இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு நிஅமத், அது அருள் என்பதை நாம் விளங்குவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அதனால் தான் சொல்லுவார்கள், இந்த நோன்பு என்பதற்கிறதே நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் ஒரு ஆண்டில் 12 மாதங்களில் இது ஒரு மாதம், இந்த ரமலானுடைய மாதம் என்பது எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது என்று சொன்னால், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களில் அந்த 12 பேர்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு மகத்துவமும் உயர்வும் இருக்கிறதோ அது போன்ற ஒரு உயர்வு இந்த ரமலான் மாதத்திற்கு இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த ரமலான் மாதம் என்பது இருக்கிறதே, பிற காலங்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கான நன்மையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு சமுத்திரத்தில் உள்ள ஒரு துளி என்று எடுத்துக்கொண்டோமானால், இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அமல்களும் அது ஒரு கடலுக்கு ஈடாக இருக்கிறது, ஒரு சமுத்திரத்திற்கு ஈடாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் கணக்கின்றி அதனுடைய நன்மைகளை, சவாபுகளை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை நல்லவர்கள் பெருமக்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். சங்கிக்குரிய பெருமக்களே, அப்பேற்பட்ட பாக்கியம் நிறைந்த ஒரு அமலைத்தான் இன்று நாம் மேற்கொண்டிருக்கிறோம் இந்த நோன்பு என்பது. இது நம்முடைய அல்லாஹ்விடத்தில் இது எவ்வளவு பெரும் தனிப்பெரும் அந்தஸ்து மிக்கதாக இருக்கிறது. மற்ற எல்லா வணக்கங்களை பார்க்கிலும் இந்த நோன்பு என்கிற அமலுக்கு ரப்புல் ஆலமீன் தருகிற மதிப்பும் மரியாதையும் ஹதீஸ்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். குல்லு அமலி இப்னு ஆதம், மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும், அவர்கள் செய்யக்கூடிய வணக்கங்களும் யுதாஃபுல் ஹஸனத்து அஷ்ரு அம்சாலிஹா இலா 700 தஅஃபின், அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் காரியங்களிலே அவர்களுக்கு 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரைக்கும் அது பன்மடங்காக ஆக்கி தரப்படுகிறது என்று சொல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் சொல்கிறான், இல்ல ஸௌம், நோன்பை தவிர. அந்த நோன்பிற்கான கூலியை அளவிட முடியாது, அந்த நோன்பிற்கான நன்மைகளை அது வரையறுத்து சொல்லிவிட முடியாது. அவ்வளவு சவாபுகள், நன்மைகள் நிறைந்தது. வான அஜ்ஸிபிஹி, நானே அதற்கு கூலியாக இருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். எனக்காக என் அடியான் பசித்திருக்கிற இந்த வணக்கம் என்பது இருக்கிறதே, இதற்கு நான் கூலி என்பது எதை நிர்ணயிப்பது என்று தெரியவில்லை. என்னையே நான் அவனுக்கு கூலியாக தருகிறேன், நானே அதற்கு கூலிகளை நிர்ணயிக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பிற்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை, உன்னதத்தை நமக்கு இப்படி நமக்கு சொல்லித் தருகிறார். அது எனக்காகவே இவர் நோன்பு நோக்கிறார், எனக்காக வேண்டி மாத்திரமே. மற்ற பிற வணக்கங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது வேறு சில நோக்கங்களுக்காக வேண்டி, வேறு சில உபாயங்களுக்காக வேண்டி, ஆதாயங்களுக்காக வேண்டி அது அமைந்து விடலாம். ஆனால் நோன்பு என்பது இருக்கிறதே, அது முழுக்க முழுக்க எனக்காகவே அவர் நோக்கிறார். ஒரு மனிதர், ஒரு அடியார், அவர் பகல் முழுவதும் பசித்திருக்கிறார் என்று சொன்னால், உண்ணாமல் பருகாமல் தங்களுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்திக் கொண்டு அவர் வாழுகிறார் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அது வஜ்ஹில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தேடியே அவர்கள் நிற்கிறார்கள். எனவே அதற்கான சவாபுக்கான முழு பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அது மாத்திரமல்ல, இந்த நோன்பாளிகள் இந்த உலகத்திலே அவர்களுடைய சவாபுகள் எண்ணிலடங்காமல் வழங்கப்படுகிறது என்று சொன்னாலும், அதுபோல் கியாமத் நாளையிலும் மறுமையிலும் இவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்துகளும் தனி வரவேற்புகளும் இருக்கிறது என்பதை ஹதீஸ்களிலே பதிவு செய்திருக்கிறார். ஷாஹிமீன்கள், நோன்பாளிகளை சொர்க்கம் தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள்.
இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு அர்-ரையான் என்று சொல்வார்கள். சுவனத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, அதற்கு ரையான் என்று சொர்க்கம். அந்த ரையான் என்ற வாசல் என்பது இருக்கிறதே, அது யதுகுலு மின்ஹு அஸ்-ஸாயிமூன, நோன்பாளிகள் மாத்திரமே அந்த வாசல் வழியாக பிரவேசிக்க முடியும். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசலிலே நுழைந்து விட முடியாது. அப்படிப்பட்ட சிறந்த வரவேற்பு நோன்பாளிகளுக்கு இருக்கிறது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களிலே பதிவு செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி தனிப்பெரும் சிறப்புகளை ஈருலகத்திலும் பெற்றுத் தரக்கூடியதாக இந்த நோன்புடைய அமல் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்தருவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நோன்பு சார்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய வணக்கங்கள் இவைகளெல்லாம் அது நம்மை மறந்து விடுவது கிடையாது. அது நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்கிறது, நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்கிறது. எனக்காக வேண்டி என்னென்ன தியாகங்கள் இந்த அடியார் செய்திருக்கிறார் என்று அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யக்கூடிய அந்த உன்னதமான காட்சிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படம் பிடித்து காட்டுகிறார்கள். அஸ்-ஸௌமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி இன்த ரப்பி, அல்லாஹ்விடத்திலே இந்த ரெண்டும் சிபாரிசு செய்கிறதா, குர்ஆனும் சிபாரிசு செய்கிறது. நோன்பு என்று சொன்னால் குர்ஆனை பிரித்து பார்க்க முடியாது, குர்ஆனை விட்டு நோன்பை பிரிக்க முடியாது. இந்த ரமலானுடைய காலங்களில் குர்ஆனை இறக்கி அருளி ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மகத்துவம் அது நாளை கியாமத் நாளையிலே அடியாருக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நோன்பு அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது. ஐ ரப் மனஅதுஹு அத்-தஆம வஷ்-ஷஹவாத் பின்-நஹாரி, பகல் நேரத்திலே இவருக்கு நான் உணவையும் அவருடைய மனோ இச்சைகளையும் ஆசைகளையும் நான் தடுத்து வைத்திருந்தேன். ஃபஷஃபிஹு, அவரை நீ என்னுடைய சிபாரிசை இவர் சார்பாக நீ ஏற்றுக்கொள், என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள் என்று நோன்பு நமக்காக வேண்டி பரிந்துரை செய்கிறது. அல் குர்ஆன், குர்ஆனும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது. ஐ ரப்பி மனஅதுஹு அன்-நௌம பில்-லைல், இரவு நேரத்திலே இயல்பாக அவர் உறங்கக்கூடிய அவருடைய உறக்கத்தை நான் தடுத்து வைத்திருந்தேன். இரவு விழித்திருந்து என் வசனத்தை குர்ஆன் திறந்து கண் திறந்து அவர் ஓதிக்கொண்டிருந்த அந்த காட்சிக்காக வேண்டி ரப்பே ஃபஷஃபிஹு, அவருக்கு நீ சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று குர்ஆன் பரிந்துரை செய்கிறது. அந்த அடியார் விஷயமாக அந்த ரெண்டும் செய்யக்கூடிய பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்று சொன்னால், சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை தேடி பன்னூற்றுக்கணக்கான உம்மத்தினர்கள், பல்லாயிரக்கணக்கான உம்மத்தினர்கள் தேடி வருகிற போது ஷஃபாஅத்தின் வரிசையில் இவைகளெல்லாம் வந்து நமக்காக வேண்டி நிற்கிறது என்பது நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை உணர்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த பரக்கத்து நிறைந்த ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதம் என்பது இருக்கிறதே, அது ஷஹ்ருன் முபாரக்குன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் வளம் நிறைந்திருக்கக்கூடிய மாதம் என்று சொன்னார்கள். ஷஹ்ருன் முபாரக்குன் கத் ஜாஅக்கும் ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்து நிறைந்த மாதம் வந்திருக்கிறது. பரக்கத்து நிறைந்த மாதம் என்று சொன்னால் இந்த பரக்கத் என்பதற்கு என்ன விளக்கத்தை நாம் விளக்கி வைத்திருக்கிறோம். பரக்கத் என்று சொன்னால் ஒன்றுக்கு 10 கிடைப்பது, ஒன்றுக்கு மடங்காக கிடைப்பது, கைமேல் பலனாக நமக்கு கிடைப்பது, நம்மளுடைய காசு பணங்களிலே வளர்ச்சி ஏற்பட்டிருப்பது, நம்மளுடைய சொத்து சுகங்களில் பொருளாதாரங்களில் நேற்றைய அளவில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருப்பது என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, பரக்கத் என்பது இருக்கிறதே அதுவல்ல, அது புற காரணங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இறைவன் நம் மீது பரக்கத்து செய்கிறான் என்று சொன்னால் அந்த பரக்கத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அது கைமேல் பலனாக இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதல்ல, அது நாம் அறியாத புறத்திலிருந்து பல்வேறு வெற்றிகளை நமக்கு தேடித் தரக்கூடியதாக இருக்கிறது. நம்மளுடைய தேவைகள் பரிபூர்ணமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். கையில் இருப்பது சொற்ப தொகைகளாக இருக்கலாம், கையில் இருப்பது சொற்ப வருமானங்களாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய அத்துணை தேவைகளும் மிகச் சரியான முறையிலே நிறைவேற்றிக் கொண்டே இருக்கும். பலரும் சொல்வார்கள் அல்லவா, குதிரைகளை வைத்திருக்கிறேன், திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்கிற நீண்ட நெடிய கவலை எனக்கு இருந்தது, ஆனால் திருமணம் நடத்தி கொடுத்து விட்டேன், இது எப்படி நிறைவேறியது, என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை என்று சொல்வார்கள்.
ஒரு பெரும் பொருளாதார வசதிகள் இடத்திலே இல்லை, ஒரு சிறந்த கணவர் மணமகனார் அமைந்திருக்கிறார், ஒரு சிறந்த வாழ்வு என் மகளுக்கு என்னால் ஏற்படுத்தி தர முடிந்திருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய உழைப்பினால் அல்ல, என்னுடைய வருமானத்தினால் அல்ல, இறைவன் எனக்கு செய்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு பரக்கத்தின் காரணத்தினால் இது நடந்திருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கிக்குரிய பெருமக்களே, உண்மையில் பரக்கத்திற்கான விளக்கம் என்பது அதுதான் உண்மையில் பரக்கத். கில்லத்து ஷைஇ கஸ்ரத்துல் மன்ஃபா என்று சொல்வார்கள். பொருட்கள் குறைவாக இருக்கும், ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது அதிகமானதாக இருக்கும் என்று சொல்வார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படித்தான் பரக்கத்திற்கு சங்கைக்குரிய நல்லோர்கள் பெருமக்கள் எல்லாம் நமக்கு உதாரணங்களாக விளக்கங்களாக நமக்கு தந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சாமானிய மனிதர் தன் ஆசிரியரை சந்தித்து, நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆசிரியர் கையில் இருக்கக்கூடிய ஒரு சில நாணயங்களை, ஒரு சில சில்லறைகளை கொடுத்து இதில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வார் என்று துஆ செய்கிறார். அதை பெற்றுக்கொண்டு கைப்பையிலே வைத்துக் கொண்டு செல்கிறார். ஒரு பெரும் ஹஜ் பயணத்திலே இந்த சில்லறை நாணயங்கள் அது எவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு பெற்று தந்துவிடும், இது என்ன பெரிய நமக்கு உதவியாக இருக்க போகிறது என்று எண்ணத்தோடு அவர் அந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்கிறார். வழியிலே ஒரு பயண கூட்டத்தை பார்க்கிறார். இவரை தடுத்து நிறுத்தி விசாரிக்கிறார்கள், எங்கே செல்கிறீர்கள்? நானும் ஹஜ் பயணத்தை மேற்கொண்டு தான் இருக்கிறேன், ஹஜ் பயணத்தில் தான் இருக்கிறேன். சொல்கிறார்கள், நாங்களும் ஹஜ்ஜிற்கு தான் செல்கிறோம், எங்கள் குழுவில ஒருவர் வர வேண்டியது இருக்கிறது, ஒரு இடம் காலியாக இருக்கிறது, நீங்கள் விரும்பினால் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அந்த ஹாஜி இணைந்து கொள்கிறார். அவருக்கு தேவையான அத்துணை செலவினங்களுக்கும் அந்த குழுவினர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். பாருங்கள், ஆசிரியர் தந்த அந்த சில்லறை நாணயங்கள் கை சேப்பிலே அப்படியே இருக்கிறது, அதில் எந்த ஒரு செலவும் ஏற்படவில்லை. இதுதான் பரக்கத்திற்கான விளக்கமாக நல்லோர்கள் ஆசிரியர்கள் பெருமக்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த சிந்தனைகளை நாம் நமது பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் ஏற்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிற நாம் அதிலே வளர்ச்சி இல்லை என்று நாம் சோர்ந்து விடுவதை விட, கிடைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹ்விடம் எப்படி நாம் பரக்கத்தை தேடுவது, இதிலே எப்படி நாம் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெறுவது என்கிற பயிற்சிகளை நாம் சந்ததிகளுக்கு நாம் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, அதனால் தான் சொல்லுவார்கள், இந்த பரக்கத் என்பது இருக்கிறதே அது ஒரு விசாலமான ஒரு பொருள் கொண்டதாக இருக்கிறது. நம்மளுடைய காலங்கள், நம்மளுடைய நேரங்கள், இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொக்கிஷமான தருணங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது. குறைந்த காலங்களில், குறைந்த நேரங்களில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியவர்கள் சொல்வார்கள் அல்லவா, நான் ஒரு குர்ஆன் ஷரீஃபை குறைந்த காலத்திலே இத்துணை குர்ஆனை என்னால் நிறைவு செய்ய முடியும், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் நிறைவு செய்ய முடியும், 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் நிறைவு செய்ய முடியும் என்று சொன்னால் அது அவர்களுடைய காலங்கள், நேரங்களில் இறைவனுடைய பரக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதுபோன்று காலத்தினால் கிடைக்கக்கூடிய பரக்கத்துகளை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்வில் ஒரு 10 ஆண்டு காலங்களில் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு புரட்சி. சங்கைக்குரிய இறை தூதர்கள், நபிமார்கள் 400-500 ஆண்டு காலங்களாக இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வளர்த்தெடுப்பதற்கு அவர்கள் தேவைப்பட்டது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 ஆண்டு காலகட்டத்திலே இந்த இஸ்லாத்தை எவ்வளவு தூரம் அது வளர்ச்சி பாதைகளை கொண்டு சென்றார்கள், அது காலத்தினால் கிடைத்திருக்கக்கூடிய பரக்கத் என்று அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இறைவன் எனக்கு நேரத்தில் செய்திருக்கக்கூடிய பரக்கத்தினால் இந்த குறைந்த காலங்களில் நான் ஒரு பெரிய அரசை நான் நிறுவ முடிந்தது. இந்த குறைந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் முழுவதையும் அமல்படுத்த முடிந்தது. இந்த குறைந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய பண்பாடுகள், இஸ்லாமிய கலாச்சாரங்கள் அனைத்தையும் என் சமூக மக்களுக்கு என்னால் சேர்க்க முடிந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சொற்ப வாழ்வில் இவ்வளவு பெரியதை என்னால் சாதித்திற்கு முடிந்திருக்கிறது என்று சொன்னால் இது இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய அருள் வளம், பரக்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறுவதை பார்க்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ரிஸ்கில் நாம் பரக்கத்தை தேட வேண்டும். இறைவா, எங்களுக்கு நீ வழங்கியிருக்கக்கூடிய ரிஸ்குகளில் நீ அபிவிருத்தியை தா என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அந்த ரிஸ்கில் பரக்கத்தை நாம் பெறுகின்ற முறை இருக்கிறதே, நாம் இறைவன் தந்திருக்கக்கூடிய ரிஸ்குகளில் நாம் கணக்கு பார்த்து செலவழிக்கக்கூடிய பழக்கம் இடத்தில் இருக்கிறது இல்லையா?
ஒரு குடும்பத்திலே எத்தனை பேர் சாப்பிட வேண்டும் என்பதற்கு கணக்கு பார்க்கிறோம். ஒருவருக்கு அரிசியின் தேவை 100 கிராம் என்று சொன்னால் 8 பேருக்கு 800 கிராம் தேவை. 800 கிராம் அளந்து நாம் போடுகிறோம். உண்மையிலே இதிலே பரக்கத் என்பது இருக்க முடியாது. பரக்கத் என்பது அல்லாஹ்வின் பெயரை கூறி பிஸ்மி சொல்லி உங்களுடைய இரு கைகளினால் நீங்கள் அள்ளி போடுங்கள், அதில் உங்களுக்கு அபிவிருத்திகள் உண்டாகும். குடும்பம் முழுக்க எல்லோரும் சாப்பிட முடியும், தான தர்மங்கள் செய்ய முடியும், தேவை என்று வருபவர்களுக்கு உங்களால் வழங்க முடியும். இது கணக்கின்றி நீங்கள் வழங்குகிற போதுதான் இந்த வாக்கியங்கள் கிடைக்கிறது என்று மூதாதையர்கள் நமக்கு பழக்கப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சிந்தனைகள் நமக்கு ஏற்பட வேண்டும். சங்கிக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு தோழர் வந்து முறையிடுவார், யார் ரசூலல்லாஹ், விருந்தாளி வந்திருக்கிறார், அவரை உபசரிப்பதற்கு எனக்கு எந்த வசதிகளும் இல்லை, கடனாக ஏதாவது உணவு தானியங்களை தாருங்கள். பெற்றுக்கொண்டு வருகிறார். அந்த உணவிலிருந்து சமைக்கிறார், சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த விருந்தாளி நீண்ட நெடிய நாட்கள் தங்கியிருக்கிறார், சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த உணவு தானியங்களிலே ஏதேனும் குறைந்து விட்டதோ என்று அவர் கொஞ்சம் கணக்கு பார்த்து அதை போட தொடங்குகிறார். அந்த தானியங்களை அதிலிருந்து அதில் குறைய தொடங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து முறையிடுகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தானியங்களை மாத்திரம் நீங்கள் நிறுத்தி பார்க்காமல் இருந்திருந்தால் நீங்கள் எவ்வளவு காலம் அதிலிருந்து நீங்கள் விருந்தளித்துக் கொண்டே இருந்திருக்கலாம், அதில் ஒரு பரக்கத்து இருந்திருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக ரிஸ்கிலே, பொருளாதாரத்திலே நமக்கு பரக்கத்தை வேண்டும் என்று சொன்னால் கணக்கின்றி நாம் அவைகளை செலவு செய்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய மனைவி மக்கள், நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள், தேவை உள்ளவர்கள் என்பவர்களுக்கு கணக்கு பார்க்காமல் கணக்கின்றி நாம் அவர்களுக்கு வழங்கி வந்தோம் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் நிதர்சனமாக அதிலே அபிவிருத்திகளை ஏற்படுத்தி தருவான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, இந்த பரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பரக்கத்தை நாம் நமது வாழ்க்கையிலே அபிவிருத்திகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 விஷயங்களை ஆரம்பத்தில் ஓடி காட்டப்பட்ட அந்த வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். ஒன்னு அஹ்லுல் கிதாபி ஆமனூ வத்தகவ், இறைஞானம் வழங்கப்பட்ட இந்த மக்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடு வாழ்வார்கள் என்று சொன்னால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகளை நாங்கள் விசாலமாக திறந்து விடுகிறோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். சங்கிக்குரிய பெருமக்களே, இந்த நோன்பின் தத்துவம் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. இறை நம்பிக்கையும் இறையச்சமும் தக்குவாவும் இந்த 2 இருந்தது என்று சொன்னால் வானத்தை பிளந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு அருள் புரிய தயாராக இருக்கிறான். இந்த வசனம் அதைத்தான் போதிக்கிறது. அந்த ஈமானிய உறுதியான நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும். நாம் நோற்றிருக்கிற இந்த நோன்பின் வணக்கம் என்பது நம்மளுடைய அந்த ஈமானில் ஒரு மேன்மைகளை, உறுதித்தன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். சங்கிக்குரிய பெருமக்களே, சங்கிக்குரிய சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடிந்தது என்று சொன்னால் அவர்களிடத்திலே இருந்த இந்த இறை நம்பிக்கை, ஈமானிய உறுதி. பதில் இந்த இடத்திலே பார்க்கிறோம் அல்லவா, ஒரு குறைந்த எண்ணிக்கையிலே இவ்வளவு பெரிய படைகளை எதிர்த்து இவர்கள் எப்படி போர் செய்ய வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன பின்புலம் இருக்கிறது என்று வேறு பார்ப்பதற்காக வேண்டி உமைர் இப்னு கஅப் என்பவரை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் வந்து பார்க்கிறார், இரவு முழுக்க வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உறுதியான எண்ணத்தோடு இருக்கிறார்கள். நாளை நமக்கு வெற்றி நிச்சயம் என்கிற ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் இருக்கிறது. நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இத்தாஅத் செய்வதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை என்கிற உறுதியான நிலைப்பாட்டை பார்த்து அவர் ஆடி போய் விடுகிறார். தங்களுடைய மக்களிடத்திலே வந்து உரைக்கிறார், யா மாஷர குரைஷ், குறைஷி கூட்டத்தினர்களே, கத் ரஅய்துல் பலாயா, சில சோதனைகளை நான் பார்க்கிறேன், அது தஹ்மீலுல் மனாயா, மரணங்களை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் அவர்கள் வெற்றி அடைவார்கள். அவர்கள் தங்களுடைய அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மிகுந்த நம்பிக்கையோடு உறுதியோடு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையை நான் கண்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர்களால் சாதிக்க முடிந்ததல்லவா? அருமையான பெருமக்களே, அந்த ஈமானிய இறை உறுதி என்பது இந்த நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ரப்புல் ஆலமீன் அதைத்தான் நோன்பின் தத்துவமாக நமக்கு ஏற்படுத்தி சொல்கிறார். லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு உங்களுக்கு தக்வாவை, இறை அச்சத்தை உங்களுக்கு மேன்மைப்படுத்துகிறது, இறை நம்பிக்கையை உங்களுக்கு அதை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் இதை குறித்து நமக்கு சொல்லுகிற போது அந்த எண்ணத்தோடு நாம் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னார். மன் காம ரமதான் ஈமானம் வ இஹ்திசாபன், இந்த 2 நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உறுதியான இறை நம்பிக்கையும் இருக்க வேண்டும், நன்மையை நாடியும் நாம் செய்ய வேண்டும். இந்த ரமதானை ஒட்டி நாம் செய்யக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், திலாவத்தாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், சதகாக்களாக இருக்கட்டும், அத்துணையும்
இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு நாம் செய்ய வேண்டும். ஒன்று ஈமான், இன்னொன்று இஹ்திசாப். நன்மையை நாடி செய்ய வேண்டும், இவரை உறுதியான நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டும். ரப்புல் ஆலமீன் இதற்கு சிறந்த பகரங்களை தருவான், இதற்கு சிறந்த தவாபுகளை தருவான் என்கிற ஒரு அழுத்தமான நம்பிக்கையோடு நாம் செய்கிற போது ரப்புல் ஆலமீன் பரக்கத்துகளை, அபிவிருத்திகளை நமது வாழ்க்கையிலே அவன் கொட்டிக்கொண்டே இருப்பான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட பரக்கத்து நிறைந்த இந்த அருள் மாதத்தை அடைந்து அந்த பரக்கத்தை நாம் இந்த மாதத்திலே தவறவிட்டோம் என்று சொன்னால் வேறெந்த நாட்களிலும் வேறெந்த மாதங்களிலும் அதை நாம் பெற்றுவிட முடியாது. இப்படி பாக்கியம் நிறைந்த இந்த நாட்களை அடைந்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டிய அத்துணைகளும் கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவன் தந்திருக்கக்கூடிய ரஹ்மத், அவன் சேர்ந்து அவன் நமக்கு பொருந்திருக்கக்கூடிய அந்த அருள் இல்லாமல் ஒரு கடப்பொழுதும் இந்த உலகத்தில் நம்மால் கடந்து விட முடியாது. அப்படிப்பட்ட ரஹ்மத்திற்கும் பரக்கத்திற்கும் உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே,